இந்து முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நம்ம சாதனை பெண்கள் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் சாதனை செய்ததுக்கு, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு வயது ஒரு காரணம் இல்லை அப்படின்றதுக்கு நம்மளுடைய தமிழகத்தில் நாகை மாவட்டத்தில் தில்லையாடின்ற ஊரில் முனுசாமி முதலியார் அம்மாவுக்கும் தாய்மங்கலம் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் பிறந்தவங்க தான் நம்மளுடைய வள்ளியம்மை. அவங்க தான் தில்லையாடி வள்ளியம்மை. இவங்க அப்பா அம்மா தென்னாப்பிரிக்காவில் போய் வியாபார விஷயமா போய் அங்கே இருந்திருக்காங்க. அப்போ அங்கே இந்த வள்ளியம்மை அம்மாவையும் படிக்கிறதுக்காண்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் பார்த்திங்கனாக்க சத்தியாகிரகம் போராட்டம் நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ காந்தியோட ஸ்பீச் இந்த அம்மா போகையில் வரையில் பார்த்துட்டு அவங்க ஸ்பீச்சை அவரை ஈர்த்து அதில் கலந்துக்கலான்னு போகிறாங்க. இவங்க அப்பா அம்மா கடையில் ரொம்ப ஒரு வறுமை நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அந்த அந்த இடத்துல போய் போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கப்ப காந்தியடிகளை ஒரு போராட்டத்தில் சுடுறதுக்கு வர்றாப்புல பிரிட்டிஷர் சூட் பண்ண வர்றாரு. அப்போ சூட் பண்ண வரையில் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு காந்தியடிகள் முன்னாடி போய் நின்று என்னோட நெஞ்சை பிளந்துட்டு அதுக்கப்புறம் நீ காந்தியை சுடணும்னு சொல்லி அந்த சொல்கிறாரு. அப்போது எல்லாரும் திடுக்கிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த போராட்டம் அதோடு முடிஞ்சிருது. அடுத்த நாள் இன்னொரு தடவை பார்க்குறீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு முடியலை. அவங்க அப்பாவும் முடியாமல் பெட்டில் படுக்கையில் இருக்காங்க. அவங்க அம்மாவும் முடியாத நிலைமையோட கடையை பார்த்துட்ருக்காங்க. இவங்க மறுநாள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறப்ப இந்த மாதிரி கோஷம் பயங்கரமாக போட்டு செஞ்சு நல்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்ருக்குது. காந்தியடிகள் தலைமையில் தில்லையாடி வள்ளியம்மை போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த பிரிட்டிஷ் கேட்குறானாமா, எப்படி நீ இந்த நாட்டுக்காக போராடுறியே, உனக்கு இந்த நாட்டுக்கு கொடியே இல்லையே, நீ என்ன போராட்டம் பண்ணுற இந்த நாட்டுக்காடின்னு கேட்குறப்ப, டேய் இதுதான்டா என்னோட கொடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சேலையை கிழித்து இது என்னோடய நாட்டோட கொடின்னு சொல்லி நிறுவனம். அப்போ அவங்க அரெஸ்ட் ஆகிடுறாங்க. அப்போ ஜெயிலில் போயிருக்கையில் அந்த அம்மாவுக்கு அத்தனை கொடுமைகள் நடந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு எப்படி கொடுக்குறாங்கன்னா கல்லும் மண்ணும் கலந்த சாப்பாடு. ஒரு சின்ன கல் இருந்தாலே நம்மளாம் சாப்பாடை ஒதுக்கிடுறோம். அந்த சாப்பாடை சாப்பிட்டு ஜெயிலே அவங்களோட வாழ்நாள் போயிருக்குது. அப்போ பார்த்திங்கனாக்கா உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விடுதலை ஆயிக்குங்க அப்படிங்கிறப்ப, இல்லை சத்தியாகிரக போராட்டம் நல்ல நிறைவானாதான் நான் வருவேன், வெளியில் வருவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வரமாட்டுறாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ காந்தியடிகள் பார்க்குறாரு. உன்னை பார்க்குறப்ப என்னோடய தங்கை ஞாபகம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நம்ம நாட்டுக்காண்டி எவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கிறீங்க, உன்னை நினைக்கையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது வள்ளியம்மை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவங்க இறந்த உடனேயே நம்முடைய தமிழக அரசு தில்லையாடியில் அவங்களுக்காண்டி ஒரு சிலை வச்சுருக்காங்க. எப்போ காந்தியடிகள் தமிழகம் வந்தாலும் தில்லையாடிய வள்ளியம்மை சிலையை போய் வணங்கிட்டு தான், அந்த மண்ணை தொட்டு பூசிட்டு தான் அவர் தமிழகத்தில் அடுத்த வேலை பார்ப்பாங்களாம். இப்படி தன்னோட வாழ்நாளில் வெற்றி பெறதுக்கு சாதனை பெண்மணி ஆனது வயசு ஒரு காரணம் இல்லைன்றது இது பெரிய உதாரணமாக நம்மெல்லாம் எடுத்துக்கிறணும். சாதனை பெண்களுடைய வாழ்க்கை வரலாறு தினம் நம்மளுடைய ஹிந்து முரசு சேனலில் ஒளிபரப்பாகும். நீங்கள் அனைவரும் அதை பார்த்து உங்களுடைய பதிவுகளை ஷேர் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்.